பிள்ளை வரம் இல்லை, குழந்த பாக்கியம் இல்லை, எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏறாத கோயில் குளம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக? குழந்தைங்களுக்காக தான். நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இல்லை இவ்வளோ வலிகளையும் தாங்கிக்கிட்டு ஒரு நல்லது கெட்டத்துக்கு கூட போக முடியாமல் கஷ்டப்பட்டு கூனி குறுகி உக்காந்துட்ருக்காங்க. ஆனால் கடவுள் கொடுத்த 2 குழந்தையுமே விஷம் வச்சு சாவடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டு தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க ஜெயிலில். ஆனால் நேற்று கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவள் தண்டனை அனுபவித்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே அவன் மூஞ்சிலையும் இல்லை, அவன் நடத்துலையும் இல்லை. ஸோ நாங்களாம் வீட்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம். என் கையில் நெயில் பாலிஷ் இருக்கா? என் தலையில் எத்தனை கிளிப்பு குத்திருக்கேன்? நெயில் பாலிஷ் இருக்கா? நேற்று கோர்ட்டுக்கு வந்த அபிராமியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கை அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெயில்ஸ் எல்லாம் நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் டிக்டாக் கிளிப்பு 4, அந்த பக்கம் டிக்டாக் கிளிப்பு 4. அப்புறம் எதை வச்சு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், ஜெயிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீதிபதி முன்னாடி நின்றுட்டு நாடகம். எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு அழுகிறேன்? எல்லாமே அப்போ நடிப்பா? பிள்ளைங்க 2த்தையும் சாவடிக்கும் போது அப்போ தெரியல அதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். புள்ளியோட அருமை உனக்கெல்லாம் தெரிஞ்சுது அந்த டைமில்? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னோட எச்சத்தனமான ஒரு ஆசைக்காக 2 குழந்தையும் சாவடிச்சிருக்க. அது இல்லாமல் 7 வருஷம் அனுபவிச்சு கூட ஒன்றும் திருந்தலை. திருந்தவே கிடையாது. நெயில் பாலிஷு, இந்த பக்கம் கிளிப்பு, அந்த பக்கம் கிளிப்பு. நம்ம மக்கள் என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டியா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டியோ? பிள்ளைய உனக்கு கொடுத்துருக்கவே கூடாது. அப்படியே ஒரு நரகத்தை உனக்கு கொடுத்துருக்கணும். பிள்ளை இல்லை அப்படின்ற வலியை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கணும். பிள்ளையோட உனக்கு என்ன சொல்ல போப்போம்? பிள்ளைங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அப்படியேப்பட்ட பிள்ளைங்களே சாகடிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னெல்லாம் அம்மான்னு ஒரு ஸ்தானத்தையும் உனக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்க அம்மா வருது.